வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த இந்த டிட்வா புயலின் காரணமா பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியில கடந்த 3 நாட்களா வந்து கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகள்ல 3 நாட்களாக விட்டு விட்டு கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தாழ்வான பல்வேறு இடங்களில மழைநீர் தேங்கியிருக்கு. தற்பொழுது நான் நிற்கக்கூடிய பகுதியானது ராமேஸ்வரம் அடுத்துள்ள மருதுபாண்டியர் நகர். இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வராங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தற்பொழுது மழைநீரால் வந்து முற்றிலும் சூழ்ந்திருக்கு. நீங்களே இந்த காட்சிய பார்க்கலாம். தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு 10க்கு மேற்பட்ட வீடு வந்து முற்றிலும் வந்து மழைநீரால் வந்து சூழ்ந்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இந்த வீட்டுக்கு இந்த மக்கள் வந்து செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. நாளைக்கு வந்து இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இதே போல வந்து மழைநீரால வந்து முற்றிலும் சூழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு பெய்த இந்த கனமழை மற்றும் கடல் சீற்றம், சூறாவளி காற்றின் காரணமாக ஒரு வீடு வந்து இடிஞ்சு வந்து முற்றிலும் சேதமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதே பகுதியைச் சேர்ந்த ரவுனி மிஸ் என்பவர் வந்து கண் மற்றும் காது தெரியாதவர் இருக்காரு. இவர் வீடை சுற்றி மழைநீர் வந்து தேங்கியிருப்பதன் காரணமாக வந்து அவருக்கு ஒரு அத்தியாவசிய தேவைகள் கூட கிடைக்காம வந்து அவதிப்பட்டு வராரு. மேலும் அவர் மகன் வந்து இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் வாடி வராரு. இதன் காரணமாக அவர் குடும்பம் வந்து முற்றிலும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதே போல இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, ஏராளமான குடும்பங்கள் வந்து பல்வேறு இன்னல்களை சந்திச்சு வராங்க. இந்த மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக வந்து விஷப்பூச்சிகள் வந்து வீட்டுக்குள் வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. இது குறித்து பகுதியைச் சேர்ந்தவர் கேட்போம். இந்த மழை எத்தனை நாளா பெஞ்சிருக்கு? என்னென்ன பாதிப்பை சந்திச்சு வரீங்க? 3 நாளா கடுமையான மழை பெஞ்சுக்கிருக்கு. வீட்ட விட்டு வெளியே வர முடியல. ஒரு அத்தியாவசிய பொருள் பால் வாங்க, தண்ணி வாங்க எதுக்குமே வெளியே போ முடியல. பூச்சி, பாம்பு, தேளு எல்லாமே உள்ள வந்துகிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு ஸ்கூல் போகணும். பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே வர்றது எப்படி போறது என்னன்னு தெரியல. இந்த அளவுக்கு தண்ணி கிடக்கு உள்ள. இதுவரைக்கும் யாரும் வந்து என்னன்னு வந்து பார்க்கவே இல்ல. என்ன செய்யறதுன்னு தெரியல. இனிமே தான் பார்க்கணும் என்னன்னு. அம்மா, நீங்க இந்த பகுதியில எத்தனை வருஷமா இருக்கீங்க? இந்த தண்ணி எப்படி பார்க்குறீங்க? 4, 5 வருஷமா இருக்கேன் அதில். ஆனால் தண்ணி வீடு வரைக்கும் வந்திருக்கு. வீட்டுக்குள்ள நைட்லாம் தூங்க முடியல. தண்ணியை பூரா வெளியே இறச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை வீடு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு? எத்தனை நாள் மழை நிறைய பெய்யுது? பேர் இருக்கு. 3 நாளாக பெய்யுது மழை. 3 நாளாக விடிய விடிய பெய்யுது. பூச்சி பட்டை எல்லாம் வெளியே வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது. வெளியே கூட வர முடியல. பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போக முடியல. வீட்டுக்குள்ளே இருக்குது. 3 நாளாக பெய்ய தொடர்ந்து. யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்க முடியல, போக முடியல. நீங்களே கேட்டுக்கலாம். இந்த பகுதி முழுவதுமே மழைநீரால் வந்து சூழ்ந்திருக்கு. இது ராமேஸ்வரத்தில் இது ஒரு பகுதி தான். இதே போல் ராமேஸ்வரத்தில் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கு. ராமேஸ்வரம் தீவு முழுவதும் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து பாதுகாப்பு முகாமில் தங்க வச்சிருக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்று வந்து மழையின் அளவு குறைஞ்சிருக்கு. அதே போல் காற்றின் அளவு குறைஞ்சிருந்தாலும் இந்த பாதிப்பு வந்து இந்த புயலின் பாதிப்பு வந்து ராமேஸ்வரம் தீவில் பெரிய அளவில் தான் காணப்படுகிறது. ராமேஸ்வரம் முழுவதும் பல்வேறு தாழ்வான இடங்களில் மழைநீர் வந்து தேங்கக்கூடிய சூழ்நிலை தான் இங்கே இருக்குது.